Hi, hello, this is Staff CA 360. நாம இன்னைக்கு ஜூலை 24th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்க, எல்லாருமே நோட்ஸ் எடுங்க அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஈவினிங்கில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் நம்ம ஆல் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டே இஸ் அப்சர்வ்டு இன் இந்தியா ஆன். இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் அ டைரக்ட் டேக்ஸ். ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸுக்கான ஒரு டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னைக்கு அப்படின்னா 24th ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது 1860 பை சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தீம் ஆஃப் 2026 வந்து மை டேக்ஸ் மை கான்ட்ரிபியூஷன் பில்டிங் ஏ டெவலப்டு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதான் தீம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட். செல்ஃப் கேர், இன்டர்நேஷ்னல் செல்ஃப் கேர் டே 2026. ஸோ அதுக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர் புட்ஸ் யுவர் ஹெல்த் இன் யுவர் ஹேண்ட்ஸ், டெஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த டேக்கான மீனிங். ஓகே, ஸோ இந்த டேக்கான தீம் 24th ஜூலை தான் இந்த டே. இன்டர்நேஷ்னல் செல்ஃப் கேர் டே. செல்ஃப் கேர் புட்ஸ் யுவர் ஹெல்த் இன் யுவர் ஹேண்ட்ஸ், டெஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த டே. ஸோ நெக்ஸ்ட், த நீர் எழில் பள்ளி ஸ்கீம் எய்ம்ஸ் டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ அந்த நீர் எழில் பள்ளி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாட்டர் ஸ்மார்ட் ஸ்கூல் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் சார்பில் எஜுகேஷன் மினிஸ்டர் சார்பில் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையுமே ஒரு மேனேஜ்மெண்ட்டான இனிஷியேட்டிவ் தான் சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையுமே வந்துட்டு அதை வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர்ஸை வந்து அதோட நெக்ஸ்ட் கார்டனிங்க்கோ இல்லை வந்துட்டு ஒரு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்கு இல்லை அங்கே கட்டக்கூடிய அந்த பில்டிங்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற வாட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு அதை ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கு அமைக்கிற வகையில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்க வேஸ்ட் வாட்டரை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் தான் என்னென்னா நீர் எழில் பள்ளி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீர் எழில் பள்ளி திட்டம். ஓகேவா, ஸோ இதை எங்கே முதல்ல இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்மோர் சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட்டட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் தேர் பை ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 25,000 liters ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வில் பி ட்ரீட்டட் எவ்ரி டே அண்ட் ரியூஸ்டு ஃபார் தி கார்டனிங் அண்ட் எனி அதர் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா, say next. The quick reaction surface to air missile was successfully tested from. சரியா, ஸோ எங்கேருந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஒடிசா, ஸோ அந்த ஐலாண்ட்லேருந்து தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து கோஸ்ட் ஆஃப் ஒடிசாவில் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து என்ன, மிசைல்ஸ் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் எது வந்தாலும் இது வந்து ஒரு கவசம் மாதிரி இது பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து S-400 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஷீல்டு மாதிரி ப்ரொடக்ஷனாக இருந்து அங்கேருந்து வரக்கூடிய எந்த விதமான ட்ரோன்ஸாக இருக்கட்டும் மிசைல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக தகர்க்கிற மாதிரி அதோட ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இண்டிஜினியஸாக நம்ம இந்தியாவில் இந்த ஒரு குஷா மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா DRDO அவங்க டெவலப் பண்ணது. இது இந்த மாதிரி வந்து ஒரு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸு, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸு, ஏர்பார்ன் எனிமி டார்கெட்ஸ், ட்ரோன்ஸ் எது வந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக நின்று அதுக்காக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, இதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் அனௌன்ஸ்டு பை தி Prime Minister or mainly intended to deal with. சரியா, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் எதுக்காக, கொஷின் பேப்பர் லீக் கேசஸ். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து டெல்லியில் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நீட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் லீக்கேஜ் அதனால் வந்துட்டு டெலகிராம் வந்து பேன் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நீட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து போகிறதுனால பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வரல, பட் ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்து அவங்க வந்து அதனால தான் சோனம் வாங்சக்லாம் வந்துட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 26th டே இப்போ வந்து எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரைக் வந்துட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காரு மோடி வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காரு பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸை வந்துட்டு கொண்டு வந்து இந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இந்த கொஷின் பேப்பர் லீக்கேஜ் இதுக்கான அந்த கேஸஸை வந்து சீக்கிரம் வந்து அதுக்கான ஒர்க்கை வந்து பண்ணி என்ன அதில் வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக வந்து செய்வோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நட்டா அப்புறம் ஜிதேந்திர சிங் இவங்க சார்பில் தான் வந்துட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோடைய அந்த ஹெட் மெம்பர்ஸ் வந்துட்டு பேசி இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அவரோடைய ஸ்ட்ரைக்கையும் வந்து சோனம் வாங்சக் முடிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து இதை வந்து அவங்க வச்ச அந்த ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி தந்துடும் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் வந்து இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போதைக்கு கொஞ்சம் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் ஆஸ்பைரன்ட்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் அதுக்கான என்ன ஆக்ஷன்னாலும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, சரி நெக்ஸ்ட். The 33rd Asian Regional Forum ARF Foreign Ministers meeting was held in. ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணிலா பிலிப்பைன்ஸில் தான் இதுவும் நடந்திருக்கு. 33rd ஏஷியன் ரீஜனல் ஃபோரம். ஸோ ஏஷியன் ரீஜனல் ஃபோரம் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி என்ன பார்த்தோம், குவாட் கண்ட்ரீஸோட அந்த ஒரு மீட்டிங் பார்த்தோம். சரியா? ஸோ அப்படி இருக்கப்போ இது வந்து அதே இதில் மணிலா பிலிப்பைன்ஸில் நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸோடைய என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33rd ஏஷியன் ரீஜனல் ஃபோரம், ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ப்ரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, அப்புறம் லாவோஸ், மியான்மர், மலேசியா, அப்புறம் வந்து பிலிப்பைன்ஸு, அப்புறம் இந்த தைமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ வியட்நாம் இதெல்லாம். ஸோ ஏஷியன் இதோட அந்த 33rd ரீஜனல் ஃபோரம் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து அங்கேயும் கலந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஏஷியன் ரீஜனல் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1994 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ 27 மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் அண்ட் சர்வ்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் தி டயலாக் அண்ட் cooperation on political and security issues in the Asia Pacific region. So Asia Pacific regionsல மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டோ பசிபிக் ரீஜன்ஸில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டியை வந்துட்டு அவங்க வந்து இன்னும் ப்ரமோட் பண்ணணும், இன்னும் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் அண்ட் 27 மெம்பர்ஸ் அதில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, so next, who has been appointed as the new CEO of Infosys? So Infosys ஓட CEO-வா இப்போ யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அசீஷ் குமார் தாஸ். ஓகேவா? அசீஷ் குமார் தாஸ் தான் வந்து இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அவர் தான் வந்துட்டு வந்திருக்காரு நியூ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years இவர் தான். ஸோ இவர் யாரை வந்து சக்சீட் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா சலில் பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சக்சீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. கரண்ட் டேர்ம் ஷெடியூல் டு எண்ட் ஆன் 31st March 2027 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபாலோ அப் ஆவார். ஓகே, நெக்ஸ்ட். Which Indian state recorded the highest number of road accidents in 2025? ஸோ எந்த ஸ்டேட்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட் இருக்குன்னா குளோபலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் எல்லாம் வந்துட்டு லீடிங்கில் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு தான் இந்தியா லெவலில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கக்கூடிய ஏரியாவாக இருக்குது. அதையும் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 2025 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ரெக்கார்டட் 5.13 lakh ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இன் 2025. இது மூலயமா வந்து ஃபேட்டாலிட்டிஸ் இறப்புங்கிறது வந்து 1.83 lakhs வந்து இறந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன் ஆவரேஜ் 59 road accidents and 21 death occurred every hour across the country. ஒரு மணி நேரத்துக்கு நம்மளோட கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மொத்தமாக சேர்த்து 59 ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, 21 டெத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மூலிமா நம்ம பார்க்குறோம். அண்டு தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் இன் தி
நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோங்களா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் வித் 71,387. உத்தரப்பிரதேஷ் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அதில் ஃபேட்டாலிட்டிஸ் இருக்கோ இல்லையோ இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட் டெத் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரப்பிரதேஷில் நடக்குது 27,550 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சரியா? 4 key pillars for improving road safety is education, engineering, enforcement, emergency care அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக செயல்பட்டால் ரோட் சேஃப்டியாக இன்னும் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அது மூலயமா அந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸை வந்து தவிர்க்க முடியும். ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு டெத்தாக தானே அந்த ரோடு ஆக்சிடென்ட்டுங்கிறது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுடைய அந்த ரூல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து செயல்படுறது மூலிமா இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஓவராலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் வந்து ரோடு ஆக்சிடென்ட் டெத்து நிறைய நடக்க வேண்டிய இடத்துல செகண்ட் பிளேஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அது வந்து டெத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? So next, who became the youngest player to score a half century in T20 international cricket? ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வைபவ் சூரியவன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 years ஓல்டு. அவர் தான் இந்த T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் யங்கஸ்ட் பிளேயர் இன் தி வேர்ல்டு டு ஸ்கோர் வந்து ஹாஃப் செஞ்சுரி. சரி, ரொம்ப ஏர்லியராகவே வந்துட்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இட்ஸ் அ நியூ வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவருக்கு முன்னாடி யார் ரெக்கார்ட் வச்சுருந்தாங்க, லூயிஸ் ப்ரூஸ் அப்படின்னு ஜிப்ரால்டர்லேருந்து அவர் வந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு தீபகற்ப ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிப்ரால்டர். ஓகேவா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா T20 ஹாஃப் செஞ்சுரி அட் தி ஏஜ் ஆஃப் 16 in 2021. ஸோ அவர் வந்து ஏஜ் ஆஃப் 16 2021 இந்த ஹாஃப் செஞ்சுரி அடித்து அவர் வந்து அந்த ரெக்கார்ட் வச்சுருந்துருக்காரு. அதை வந்து இப்போ சர்பாஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வைபவ் சூரியவன்சி 15 yearsலேருந்து ஹாஃப் செஞ்சுரி T20 இன்டர்நேஷ்னலில் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.